வாங்க இன்னைக்கு ராகி உப்புமா பார்க்கலாம். ராகி உப்புமாவா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரவை ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. அந்த ரவையை பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கூட ஒரு 1/2 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க, அதையும் பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ரெண்டுத்தையுமே ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு, சீரகம், கேஷ்யூ, ஆனியன், சன்னா தால், சில்லி, டொமேட்டோ, பீனட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்கு எல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் பீனட்ஸ் போடுங்க, ஒரு கை போடுங்க. 4 சில்லி போடுங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சதை போடுங்க. தக்காளி 1 கட் பண்ணி போடுங்க. எல்லாத்தையும் வதக்கிட்டு ரவாவும் ராகியும் எந்த கிளாஸில் எடுத்தீங்களோ அதே கிளாஸில் 2.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சோன்னே உப்பு போடுங்க. அது கொதிக்க வரும்போதே ரவையும் ராகியும் கொட்டிட்டு கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அம்மையாக ஒரு உப்புமா கிடைக்கும். அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.